லாஸ்ட் 10 நாள்ல இன்னைக்கு தான் நண்பர்களே கொஞ்சம் நல்லா தூங்கியிருக்கேன். நான் தூங்கி எந்திக்க லேட் ஆகவே மிருத்து செகண்ட் ரவுண்ட் தூக்கத்துக்கு போயிட்டாப்ல. பெருசா இன்னைக்கு இந்த வேலை இல்லாதனால கம்ப்யூட்டர்ல படத்தை போட்டுவிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். வைஃப் என்ன பண்றாங்கன்னு எட்டி பார்த்தேன், லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிருத்துக்குட்டியோ தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய வேலைகளை மிச்சம் வச்சுட்டு போயிருக்காப்ல. ஒரு செதற விட்ட டாய்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து அட்டைப்பட்டியில போட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு, நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் முருங்கை மரம் நிக்குது, அதுல இருந்து ஒரு முருங்கா பறிச்சு கொடுங்கன்னு வைஃப் கேட்டாங்க. ஆனா எல்லாமே முத்தலா இருந்துச்சு. அதனால ஏத்து வீட்டுல இருக்கிற என்னோட ஸ்கூல் மேட்டுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி முருங்கா வேணும் பறிச்சு வேணும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு நடந்து போனேன். கரெக்டா அப்பதான் பறிச்சான். கரெக்டா முருங்கா வாங்கிட்டு வரும்போது தான் தண்ணி கேன் போடுறான்னா தண்ணியை வச்சுட்டு போனாங்க. வாங்கிட்டு வந்த முருங்காவை வைஃப்ட கொடுத்துட்டு வச்சுட்டு போன தண்ணி கேனை கிச்சன்ல எடுத்து வச்சுட்டு ஒரு கேனை உடைச்சு காலியான தவளப்பானையை நிறச்சு விட்டேன். அப்படியே சரி வாங்க நண்பர்களே, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துருவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டுல போய் முருங்கா வாங்கினேன். அவன் கூட அவன் பைக்ல ஏறி கடைக்கு போயிட்டு மொய்க்கவரை வாங்கி உள்ள காசையும் வச்சு அப்படியே நேரா ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு போனோம். மாப்பிள்ள கையில மொய்க்கவரை கொடுத்துட்டு நேரா சாப்பிட வந்துட்டோம். நண்பர்களே, ரொம்ப க்ளோஸ் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு மொய் வைப்பீங்க, நல்லா க்ளோஸா இருக்கவங்களுக்கு எவ்வளவு மொய் வைப்பீங்க, நீங்களும் நாங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு இருக்கவங்களுக்கு எவ்வளவு மொய் வைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட் நண்பர்களே, வீடியோ முடிவடைகிறது. எங்க கல்யாணத்தோட 20,000 ரூபாய் மொய் ஒன்று வந்துச்சு, அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.